Hi guys, welcome back to another video. So previously வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் I am selfish அப்படின்னு thumbnail இருக்கும் நிறைய பேர் பார்த்தாங்க and lot of people could relate to that video also. If you didn't watch that video, you can go check it out. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன். அதுல வந்து I talk about how becoming selfish was the best thing I have ever done because நிஜமாலே I have a lot of mental peace right now and it's literally a very good decision that I made to become selfish. And நிறைய பேர் வந்து they could relate to that video and commentsல வந்து மோஸ்டா எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்க லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ் சிப்ளிங்ஸாக இருக்கலாம் இல்லை லைக் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப அவங்கள ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ தேர் traumatized a lot because of family members more than friends. நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி things are not the same anymore. Like 10 years முன்னாடி கம்பேர் பண்ணால் things were very different. Like நம்மளோட ஃபேமிலியோட நம்மளோட பாண்டிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. And even with friends, like with people in our workplace, எல்லாருமே சொல்கிறேன், I'm saying it in general, with everybody our relationship was a little more like not very toxic அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போலாம் வந்து யாரையுமே நம்ப முடியல அண்ட் நிறைய பேர் வந்து நம்மளை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. nobody is bothered about how other people may feel. என்ன வேணா பேசுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க, they'll just do anything to put you down. so much of judgment, so much toxicity. அதனால தான் நான் அந்த வீடியோவே பண்ணேன் because to tell you guys that becoming selfish will actually help you survive in this world. Yes, நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, but some people are getting so ruthless that நல்லவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்ட்ல ஒரு இடமே இல்லாம போயிடுச்சு. It's just affecting good people so much. So இந்த வீடியோல வந்து I'm going to talk to you about detachment. Detachmentக்கு வந்து 3 different meanings இருக்கு அப்படின்னு சொல்லலாம். So one is creating boundaries. The second one is detaching from someone emotionally but still staying in touch. And the third thing would be ஃபுல்லாக கட்டிங் கான்டாக்ட் லைக் கம்ப்ளீட்லி ஃபுல் டிட்டாச்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நானும் மாறினேன். ஐ வாஸ் அ பீப்புள் ப்ளீஸர். எல்லாரோட குட் புக்ஸில் இருக்கணும் தான் எப்போவுமே என் தாட் இருக்கும். யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது, அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. This is how I used to be. ஆனால் இந்த மாதிரி இருந்ததுனால I went through so much of trauma and so much trouble, like mentally ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி anxiety வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் நான் போயிட்டேன். ஸோ at that time I realized that இல்லை, இதுக்கப்புறம் I cannot get into depression and not because of somebody else அப்படின்னு I decided. ஏன்னா already I was in depression once because of someone else. I know how it feels. ஸோ எனக்கு வந்து திரும்ப I don't want to get to that stage. ஏன்னா it took 2-3 years for me to get out of that. ஸோ நான் வந்து I decided my life is in my hands, my mental health is in my hands, my physical health is in my hands. ஸோ அதனால் I decided I will practice detachment. and இது வந்து பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து I've been pretty peaceful. அப்பப்போ வந்து கொஞ்சம் like disturbing stuff happens, but as soon as I do these things, like இந்த வீடியோவில் நான் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணணும்னு and why is it so important and how is it helpful for me and உங்களுக்கு வந்து அது எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படின்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். and this video is mainly for people who are people pleasers and மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து உங்களை ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா you need to watch this video because you're going to learn something from it. ஸோ இந்த டிட்டாச்மெண்ட்ன்றது வந்து நான் 3ஆக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் let's talk about setting boundaries. ஸோ setting boundariesனா கம்ப்ளீட்டாக you're not cutting contact with the person and நீங்கள் வந்து எமோஷ்னலாக டிட்டாச் ஆகலை. ஸோ யூ ஸ்டில் ஹாவ் எமோஷன்ஸ் ஃபார் திஸ் பர்சன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திஸ் கேன் பி எனிபடி இன் யோர் ஃபேமிலி, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட சிப்ளிங்ஸ், உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இட் கேன் பி யோர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், இட் கேன் பி யோர் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ், இட் கேன் பி சம்படி அட் ஒர்க், இட் கேன் பி எனி ஒன், இட் கேன் லிட்ரலி பி எனிபடி. அண்ட் why I'm including family in this. நான் எதுக்கு வந்து டிட்டாச்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் வித் யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் ஐ டோன்ட் நோ வை பட் ஃபார் சம் ரீசன் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப டாக்ஸிக் ஆகிடுறாங்க. நான் சொன்ன மாதிரி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போய் நீங்கள் கமெண்ட்ஸ் மட்டும் படித்து பாருங்கள். யூ வில் see so many people talking about how traumatic their life has become because of their family members. நான் வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல. 1 out of 15 people or 2 out of 15 people might be like that. அவங்களோட you need to be careful as in either set boundaries or in the video we're going to talk about 2 other things that you might have to do. So starting, so this is the first stage நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களை வந்து யாரோ டார்ச்சர் பண்ணுறாங்க, ஓகே, like mentally disturb பண்ணுறாங்கன்னா first thing you do is set boundaries. You don't have to cut contact with them.
ஃபர்ஸ்ட் திங் செட் பவுண்டரிஸ். அதுனா என்ன? உங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கசின், ஆல்வேஸ் தட் கசின் இஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் யூ. ஜிம்லாம் போயிட்டு நீ என்ன பண்ண போகிற, யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் வெயிட் எனிவே. 3 இயர்ஸாக நீ ஜிம் போயிட்டுருக்கேன், ஆனால் இது வரைக்கும் 2 கிலோ கூட குறைச்சதில்லை. அந்த மாதிரி லைக் நெகட்டிவாக வந்து, ஆனால் ஜோக்காக சொல்லுவாங்க. இந்த ஜோக்காக வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது, அந்த மாதிரி வந்து நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் தே டூ தட் திங்கிங் தட் வி ஆர் நாட் கோனா கெட் ஹர்ட். நீங்களும் வந்து எதுவும் சொல்ல மாட்டீங்க அண்ட் யூ ஜஸ்ட் டேக் இட் லைட்லி. பட் தென் அது அவங்க சொல்ல சொல்ல உங்கள் மைண்டில் என்ன ஆகும்னா, யூ வில் ஃபர்கெட் யோர் செல்ஃப் ஒர்த் அண்ட் அவங்க சொல்கிறது தான் நிஜம் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பேசிக்லி மற்றவங்க சொல்கிற ஒப்பீனியன்ஸ் தே ஆர் நாட் ஃபேக்ட்ஸ். ஆனால் நீங்கள் the more you listen to it from other people who especially who are close to you, you'll just forget your self-worth. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா you need to create boundaries. Now உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கசன், யூ cannot கட் கான்டாக்ட் வித் தட் கசன், பட் யூ செட் பவுண்டரிஸ். எப்படி நீங்கள் பவுண்டரிஸ் செட் பண்ணுவீங்க? எப்போவுமே அவங்க இந்த மாதிரி கமெண்ட் சொல்லும் போது நீங்கள் சும்மா இல்லாமல் யூ ஹாவ் டு டெல் தம், இந்த மாதிரி பேசாத, லைக் ஒன்ஸ் மோர் டோன்ட் டாக் அபவுட் மை weight, டோன்ட் டாக் அபவுட் மை ஃபிட்னஸ் ஜர்னி, டோன்ட் டாக் அபவுட் லைக் don't comment on me, talk about anything else, like general விஷயம் என்ன வேணாலும் பேசு, but don't talk about my body again. like ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்க, ரூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, but be strict in a way that they don't do it again. சரி, இன்னொரு வாட்டி சொன்னா லைக் இவளுக்கு ஹர்ட் ஆகுது, இன்னொரு வாட்டி சொன்னா she is like actually getting affected by it and she might shout at me the next time I say it. so திருப்பி அப்படி பண்ண வேண்டாம்னு அவங்களுக்கே தோணும். setting boundaries என்ன? basically making rules that don't cross this line. You are close to me, we can talk about anything, ஆனால் இந்த லைனை நீ கிராஸ் பண்ணாத. அண்ட் இவங்களோட நீங்கள் பவுண்டரிஸ் செட் பண்ணால் கூட இட்ஸ் கோயிங் டு டேக் அ லிட்டில் டைம் ஃபார் தெம் டு சேஞ்ச். அப்பப்போ ஏதாவது ஒன்று கமெண்ட் விடுவாங்க, பட் நீங்களும் வந்து கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க, கிவ் தம் சம் டைம் டு சேஞ்ச். அண்ட் ஆல்சோ அவங்க சொல்கிறது வந்து பர்சனலாக எடுத்துக்காதீங்க. you're hearing it, அவ்வளோதான். அதை வந்து don't take it to your head. you're hearing it, let it out from another ear, give them some time to change. suppose இவங்க வந்து நீங்கள் பவுண்டரிஸ் செட் பண்ணதுக்கு அப்புறமும் they are crossing the line, they are not stopping with the comments and they are not stopping with the judgments, you can't give up. இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு you cannot give up, because here comes the second stage, emotionally detaching yourself. I've seen so many people like they'll be trying to lose weight. okay, since we are talking about losing weight, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்ததுனால நான் I'll just continue with this example itself. so I have seen lot of people who are a little overweight, they'll be trying to lose weight, but நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட like நீ ஏன் இது பண்ணுற, you're not going to lose weight anyway, so like what's the point of going to the gym and you're wasting your membership fee and all of that. இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு demotivate ஆகாதான்னு சொல்லுங்க. they'll get so demotivated but still they'll continue going to the gym, but they're always allowing மற்றவங்களோட opinion கேட்டு they're allowing other people to give opinions and they're taking it in because அவங்க வந்து யாரோடையும் boundaries set பண்ணல. இதனால என்ன ஆகுது, ஆமாம் நிஜமாலே நம்மளால் பண்ண முடியல, எல்லாரும் சொல்கிறது கரெக்டுன்ட்டு they start getting depressed. so this is what will happen if you don't set boundaries, and if people are crossing the line after you set boundaries, நீங்கள் அவங்களோட எமோஷ்னலாக டிட்டாச் ஆகலை அப்படின்னா most times most people will start getting depressed and they'll have a lot of anxiety issues as well. so emotionally detach ஆகிறது வந்து it's a very hard thing to do, especially உங்களோட க்ளோஸாக இருக்கிறவங்களோட. if you have to practice getting emotionally detached, it's hard, it's very difficult, it's very painful also, but உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும். there is an option, நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம், but as I said, in the end you're only going to get affected. so உங்கள் கசின் வந்து he is not stopping with the judgments. பார்க்கும்போது பேசுங்க, general topics பேசுங்க, limit your conversations. எதுவும் டீப் கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிறது லைக் டோன்ட் ஓப்பன் அப் டூ மச், 1 or 2 sentences, அவ்வளோதான். யூ ஆர் பேசிக்லி ஜஸ்ட் கீப்பிங் இன் டச், பீங் கார்டியல், அவ்வளோதான். யூ ஹாவ் நோ குட் ஃபீலிங்ஸ் ஃபார் தெம், யூ ஹாவ் நோ பேட் ஃபீலிங்ஸ் ஃபார் தெம், யூ ஹாவ் நோ ஃபீலிங்ஸ் அட் ஆல். ஸோ அது வந்து நீங்கள் see you're human, okay, you have emotions, you really like this cousin, but just because you like him, this person is taking advantage of that. அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாதுன்ட்டு என்ன வேணா பேசிட்டு இருப்பாங்கன்னா, you have to stop having feelings for them, because the more you have affection for them and the more you like them, the more you are going to get affected. அதனால நீங்க ஸ்லோவா வந்து எமோஷன்லெஸ் ஆகணும் towards that person. இது நான் பண்ணியிருக்கேன், so I know how much it hurts. நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். it takes time, it takes days, sometimes it takes weeks, but in the few days and weeks எல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் you will realize, oh, I'm peaceful now, I don't have to keep listening to nonsense and
அந்த பீஸ் வந்து லைக் யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் யூஸ் டு பீயிங் பீஸ்ஃபுல் அண்ட் தென் யூ வில் ரியலைஸ் தட் அடுத்த வாட்டி இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா ஐ ஹாவ் டு டூ த சேம் எக்ஸாக்ட் திங் டு மெயின்டைன் திஸ் பீஸ். அதுக்கப்புறம் இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் ஈஸியர் ஃபார் யூ. த ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் லைக் 1 or 2 times கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யூ வில் பி லைக் இது நம்ம நிஜமாலே பண்ணணுமா, பரவாயில்ல நம்மளை பற்றி என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து லைக் இட் வில் டேக் யூ டு தட் ஸ்டேஜ். பட் டோன்ட் கிவ் அப். உங்களுக்கு வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். லைக் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கெட் டிட்டாச் ஃப்ரம் சம்மன் அண்ட் யூல் பி லைக் சரி வேண்டாம், என்ன இருந்தாலும் நம்ம ஃபேமிலி, என்ன இருந்தாலும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்ன இருந்தாலும் அப்படின்ட்டு you'll start giving in. Okay, so அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, take your baby photo, look at the photo and be like, does this kid really deserve this? நீங்க இந்த கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணலனா who will? I'm not going to depend on anyone. I don't need anyone. I will protect this kid. அப்புறம் உங்களோட மூஞ்சி பார்த்து உங்களுக்கே பாவமா இருக்கும். And then this is what I do. I always see my baby pics and I'll be like, no, I can't let her suffer. எனக்கு எப்படி தோணுதுன்னா உங்கள் எல்லாரையும் வந்து நான் பேட் பீப்புளாக மாற்றுறேன் அப்படின்னு, லைக் ஐம் கிவிங் யூ பேட் அட்வைஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் கைஸ், the world is changing. நம்ம வந்து மாறாமல் அப்படியே இருந்தோனோ லைக் ஹவு people were back in 1995, you will not survive. இந்த நல்ல good hearted people எல்லாருமே வந்து you'll start getting anxiety, you'll get into depression, you'll have low self-esteem, and then all this will lead to நம்ம உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஐ எம் டெல்லிங் யூ திஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் டேக் இட் ஃப்ரம் மீ. I don't want you guys to suffer, and that's the reason I'm making this video. இந்த வீடியோ பார்த்து ஒரு 4 பேரோட மைண்ட் செட் மாறிச்சுன்னா I am very happy, because each life is so important and I want, like even one person changes their mindset, no, watching this video, saying that I need to stand up for myself. I'm not going to let anyone torture me or anyone trigger me, and my mental health is the most important thing for me. அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா it's a win for me. Even one person, it's a win for me. அந்த ஒரு நெகட்டிவ் ஸ்பைரலில் போகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் லேர்ன் ஹவு டு டீல் வித் தீஸ் சிச்சுவேஷன்ஸ் இஸ் வாட் ஐம் சேயிங். அடுத்தது வந்து கம்ப்ளீட்லி டிட்டாச்சிங் யோர் செல்ஃப், லைக் நோ கான்டாக்ட், யோர் கட்டிங் கான்டாக்ட் வித் திஸ் பர்சன் வந்து தட்ஸ் லைக் ஃபுல் டிட்டாச்மெண்ட். ஸோ இந்த பர்சன் வந்து தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பவுண்டரிஸ். நீங்கள் சொல்கிறீங்க இந்த லிமிட் தாண்டாதீங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, ஆனால் இது பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் தே கிராஸ் த லைன் அண்ட் நீங்கள் எமோஷ்னலாக டிட்டாச் ஆகுறீங்க அவங்க கூட. யூஆர் திங்கிங் சரி இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு ட்ரிகர் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் யூர் ஸ்டில் இன் கான்டாக்ட் வித் திஸ் பர்சன். ஆனாலும் தேர் டூயிங் த சேம் திங் அண்ட் தேர் ட்ரைங் டு பக் யூ. வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் டு டூ? தே ஆர் நாட் டூயிங் வாட் தே நீட் டு டூ. ஸோ யூ நீட் டு டூ வாட் யூ நீட் டு டூ. வாட் டு யூ நீட் டு டூ? கட் கான்டாக்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட மென்டல் ஹெல்த் அவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்கும் தட் இட் வில் ஸ்டார்ட் எஃபெக்டிங் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். உங்களால் சரியாக தூங்க முடியாது, சரியாக வேலை செய்ய முடியாது, சரியாக படிக்க முடியாது. யூ கான்ட் live in peace. Emotionally detach ஆகிறத விட cutting contact with somebody that you used to really like and have a lot of affection for, இது ரொம்பவே கஷ்டம். ஆனால் you are not going to let the kid in you suffer. Always think about the kid in you. பரவாயில்லைங்க, if you have only like 5 people or 10 people in your life, நீங்கள் வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட டச்சில் இருக்கணும், பிகாஸ் தேர் ஃபேமிலி, பிகாஸ் தேர் பிளட். எல்லா ஃப்ரெண்ட்ஸோட டச்சில் இருக்கணும், பிகாஸ் ஒரு காலத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, இந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ we have to always be in touch with them. No! Be in touch with them, but when it gets too much, when those people, the people who love you, start affecting you and that starts affecting your life, you don't need them. Give importance to only those who value you, your time, your health, your peace of mind. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் வந்து இஃப் there's nobody who's toxic, you're very lucky. You're very lucky. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. Every family, as far as I know, will have some character who will just say anything to hurt you. உங்களை வந்து லைக் நீங்கள் வந்து ஹர்ட் ஆவீங்க, நீ யோசிக்காமல் என்ன வேணால் பேசுவாங்க பார்த்தீங்களா, and they continuously do it. Every time they see you, they do it. கண்டிப்பாக இந்த மாதிரி one character will be there in the family. அண்ட் என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், he was in my life for almost 10 years அப்படின்னு சொல்ல, 10 yearsக்கு மேலே he was my best friend, even though I had other very close friends. ஸோ எனக்கு வந்து லைக் ஒரு எப்போவுமே ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக he'll be there. லைக் என்னோட பிரேக்கப் டைம்லலாம் he was there for me. Like he'll always be like, it's okay, you know, you'll get through this, and like just like on emotional support. And he was a family friend அப்படின்னு கூட சொல்ல. Like my mom knew him, my brother knew him, so he was pretty close. ஆனால் for some reason எனக்கு புரியல ஏன்ட்டு, after I got engaged with Nishant, he did something so stupid. Okay, like he went and spread a rumor அப்படின்னு சொல்ல. I think he drank too much or something, and அதனால he went and spread a rumor.
and that rumor could affect my life. Like being my best friend, you shouldn't be talking shit behind my back, and also it can affect my life with Nishant. So yosikama ஒரு stupid situationல he did something so dumb. I don't talk to him today. After being friends with him for so long, இன்னைக்கு நான் பேசுறதே இல்லை. I can cut contact with people like that, however close they are. This is because நிறைய லைஃப்ல நான் கற்றுக்கிட்டேன், whoever is close to you அவங்கனால தான் நீங்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆவீங்க. லைக் someone who's not close to you, நீங்கள் you're not going to get that hurt if they do something to you also. ஆனால் உங்களோட அவ்வளோ க்ளோஸாக இருந்து அவ்வளோ வருஷம் க்ளோஸாக இருந்து suddenly they do something, it's going to trigger you that much, and then the only thing that runs in my mind is உனக்கு இது தேவையா, and my mind immediately goes no, you don't need a person like this in your life. உன்னோட லைஃப் எஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் they do something like this. Do you really need this person? பரவாயில்ல, 10 years friendship, it's fine. திருப்பி இந்த மாதிரி ஆகக்கூடாது. I can't give space for something like this to happen again. இந்த பர்சனோட immaturityனால I had to cut off, and I had to like just throw that friendship in the dustbin. So நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, time does not matter how long this person has been in your life. பிறந்ததுலேருந்து இவங்க கூடயே இருக்காங்க, all that doesn't matter. People change. When they change, when something is affecting your life, it's time to say bye. நீங்கள் கோயிலுக்கு, சர்ச்சுக்கு, மாஸ்க்கெல்லாம் எதுக்கு போகிறீங்க? டு கீப் ஈவில் அவே ஃப்ரம் யூ, அண்ட் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் உங்ககிட்டேருந்து லைக் போயிடணும் அப்படின்ட்டு தான் யூ கீப் கோயிங் டு டெம்பிள்ஸ் அண்ட் ப்ரேயிங் அண்ட் ஆல் ஆஃப் தட் இல்லையா? இஃப் பீப்புள் ஆர் ட்ரபிளிங் யூ, ஆல் தட் இஸ் நெகட்டிவ் எனர்ஜி. ஹேவிங் பீப்புள் லைக் தட் இன் யோர் லைஃப் விச் இஸ் எஃபெக்டிங் யூ, அதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி தான். இட்ஸ் லைக் இட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ வாட் யூ டூ வித் நெகட்டிவ் எனர்ஜி? யூ கெட் ரிட் ஆஃப் இட். உங்களுக்கு இந்த வீடியோவோட நான் சொன்ன விஷயமோட ரிலேட் பண்ண முடியும்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஐ வாண்ட் அதர் பீப்புள் டு நோ தட் ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங், அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு லேர்ன் டு டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் நெகட்டிவ் ஸ்டஃப். அதனால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் பீப்புள். As I said, at least 1 or 2 people help panna, it's a good thing for me. I'll be very happy. That's all I had to tell you guys. I will meet you all in another video. Bye.